Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பெரிய கேப் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த கேப் டவுன் வந்தால் நம்ம எப்படி ஒரு ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லி மார்க் பண்ணி கொடுத்த லெவல் 24,400 சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்டாகவும் சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் பிரேக் பண்ணால் கூட அந்த லெவலில் ஒரு கன்சால்டேஷனில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்பாட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி சில விஷயம் தெரியாது. ப்ரீமியம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ட்ரேடிங் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸை நம்ம லாஸ்ட் 3 டேஸாக சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா விக்ஸ் எபோ 18 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 18, 19, 20னா நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும், ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இந்தியா விக்ஸ் 19ல் வந்தும் வீக்லி ப்ரீமியத்தில் எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லை. மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். நாளைக்கு இந்தியா விக்ஸ்லாம் 20 எபோ தாண்டிச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஈஸியாக வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து நடக்கும். டவுன் சைடில் போதுன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு புல் பேக்குக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் எந்த அப்டேட்டும் வந்திருக்காது. பிகாஸ் நம்ம வீடியோஸ் போட்டோம். பட் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்து இங்கே பவர் ஷோ டவுன் ஆயிடுச்சு. ஒரு 4 hours கரண்ட் இல்லாதனால நம்ம எந்த அப்டேஷனும் பண்ணல. இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கீழே பாருங்கள் டைம் தெரியும். இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி 5/2025 விடிகாத்தால 3:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இப்போ 3:30 ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நைட்டு வந்து 11 o'clock 12 o'clock பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ், S&P 500 ஆல்மோஸ்ட் நியர் டு 1% டவுனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா US ஃபியூச்சர் மட்டும் ரெக்கவரி ஆச்சு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃப்ளாட் ஓப்பனிங்லேயே இருந்துச்சு. கரெக்டாக லாஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா 130 to 230 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 350 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகி ஃபால் ஆயிடுச்சு. இந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் கேப் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர்னா வந்து குங்குமம், நம்ம 26 பேரை வந்து டூரிஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணனால இந்த பேரை வச்சு நம்ம இப்போ அட்டாக் நடந்திருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் இன்னும் நிறைய அப்டேஷன் வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எஃப்ஐ டேட்டாவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க 3794 crores பையிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1398 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையராக இருக்காங்க, டிஐஸ் வந்து நெட் செல்லராக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்னிங்லேருந்தே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். 24,500 நல்ல கால் ரேட் வந்துருச்சு. ப்ரீமியமும் நல்லா டீக் ஆயிடுச்சு. 24,400 ஆல்மோஸ்ட் கன்சால்டேட் நடந்திருக்கனால ஒரு புட் ரேட் கால் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஈவனாக இருக்குது. ஃபாலோட் பை புட் ரேட் பார்த்தீங்கன்னா 300, 200லாம் ரொம்ப லைட் புட் ரேட் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணனால நிறைய பேர் புட் ரேட்டிங் ரைட்டாக ரைட் பண்ணவே இல்லை. நாளைக்கு கேப் டவுன் வந்துச்சுன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி யாராவது ரைட்டிங் வந்தால் தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூ ஆகி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரீமியம் கால்குலேட் பண்ணணும். ப்ரீமியம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 160 rupees க்ளோஸ் ஆகிருக்கு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி காலையில் 9:15 ப்ரீமியம் வந்து 194 ஓப்பன் ஆனது. 11:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 வந்தது. கடைசி வரைக்கும் கன்சால்டேட்லேயே இருந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு செல்லிங் வந்துச்சு. புட் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் மேலே ஏறிச்சு. அந்த ப்ரீமியம் ஏறினால ப்ரீமியம் வந்து 160 க்ளோஸ் வச்சிருக்காங்க. நாளைக்கு கேப் டவுன் வரும்போது இன்னும் விக்ஸ் சூட்டை போகும்போது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் ஆல்ரெடி ஹையில் இருந்துச்சுன்னா வராது. ப்ரீமியம் ஆல்ரெடி ஹைலேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இப்போ திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் 2 days ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய லெவல்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா கேப் டவுன் வரும்போது நிறைய இடத்துல ரியாக்ட் ஆகும். இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மார்னிங் நான் போஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ இருக்க கண்டிஷனில் நாளைக்கு 24,240 பிலோவில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 24,440 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 24,150. ப்ரீவியஸாக இந்த 150 லெவலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட்டில் வந்து புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் ட்ரேட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் வந்து 28லேருந்து இந்த 24,240 பிரேக் பண்ணவே கிடையாது.
ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 28th பிரேக் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 24,150. ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது கண்டிப்பாக திருப்பி வரும்போது இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இது செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,040 ஒரு சைக்காலஜி நம்பர். அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா 23,963 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து டவுன் சைடில் லெவல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடில் இந்த 400 இன்றைக்கி இன்ட்ராடே அந்த கன்சாலிடேட்டர் ஜோனே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஜோன் வரும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். கிளியராக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 400. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ப்ரீவியஸ் மண்டேவோட ஹை தான் வந்து 24,524. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 600 லெவல் அப்சைடில் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 24,500 ஹெவி கால் ரேட் இருக்குது. ப்ரைஸ் மேலே ஏறினாலும் அவங்களுக்கு 600க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் அவங்க லாஸே ஆவாங்க. அதனால் எல்லாமே ஹை ப்ரைஸில் செல் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் செல்லர். நம்ம ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்டு இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லாம் இன்றைக்கே பிரேக் ஆகிடுச்சு, கன்சாலிடேட் ஆகிருக்கு. நாளைக்கு கேப் டவுன் பண்ணாங்கன்னா பர்டிகுலராக இந்த 24,243லேருந்து 150 ஜோனில் கரெக்டாக ப்ராப்பராக கேண்டில்ஸ்டிக்ஸை பார்த்து ட்ரேட் எடுத்தோம்னா இந்த சைடு ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் மொமெண்டம் ட்ரேடாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த டைம் நாங்கள் வெயிட் பண்ணுங்கள். விக்ஸு ஓரளவுக்கு இருந்தால் ஓகே. விக்ஸ்லாம் சூட்டப் ஆகிட்டு ஃப்ளக்சுவேஷன் தான் விட்டுருங்க. ஏன்னா இந்த ப்ரீவியஸாக இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த 300 சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃப்ரைடே கண்டினியூஸாக ஃபாலோ ஆனால் கூட அந்த 240 தான் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. எகைன் திருப்பி வந்து 240னா 240 வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த 100 பாயிண்ட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சராக ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல ஏதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஸ்கேல்ப் ட்ரேடில் புக் பண்ணிட்டு வெளியே வரதுக்கு பாருங்கள். இன்கேஸ் 200 பாயிண்ட் கேப் டவுன் வச்சுட்டாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா திருப்பி இந்த புல் பேக்கு இந்த 24,243 கேப் டவுன் ஒருவேளை நல்ல பெரிய கேப் டவுன் வச்சுட்டாங்கன்னா இந்த 2023 வரும்போது 250 ரேஞ்சில் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ் வந்து அந்த மினிமம் லாஸில் எக்ஸிட் ஆகிறது அட்வைசபிள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த லெவலில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று வந்து ட்ரேட் ஆகி கீழே பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா புட் எடுக்கணும். அப்படி இல்லைனா கேப் டவுன் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து புல் பேக்குக்கு வரும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு எகைன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா திருப்பி புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஏரியாவில் புல் பேக் ஆகிட்டு ரிவர்ஸ் எடுங்க. மார்க்கெட் நெகட்டிவ் கேண்டில் போட்டு போயிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக நம்ம புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி ரீபவுன்ஸுக்கு அசால்ட்டாக 30-40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இன்றைக்கே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. கடைசி லாஸ்ட் ஒரு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியத்தில் ஒரு நல்ல மொமெண்டம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல மொமெண்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட்டுக்கு நியரில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து அந்த ஐயை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுச்சு. அன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆனாலும் இதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துச்சு. இன்றைக்கி கரெக்டாக க்ளோசிங்காக அதே இடத்துல தான் வச்சுருக்காங்க. நாளைக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த 54,180 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் சப்போர்ட் 53,881 அப்புறம் 53,544 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53,75. இந்த மாதிரி இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது புல் பேக்கில் தான் புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுமே ஒழிஞ்சு மார்க்கெட் நெகட்டிவ் கேண்டில் போட்டு போகும்போது புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணக்கூடாது. அதனால் லெவல்ஸ் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அப்சைடில் மேபி இந்த மந்த்லி எக்ஸ்பீரியனால அப்சைடில் இருக்க இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 54,587, 54,800, 55,960, 55,096, 55,295 இதெல்லாம் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இன்னொரு இந்த வீக் முடிச்சு நெக்ஸ்ட் வீக்கில் மேலே வந்தாலும் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு டவுன் சைடில் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நிஃப்டியே 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்னா பேங்க் நிஃப்டிலாம் ஆல்மோஸ்ட் 300 to 400 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகைன் இந்த 53,000 கீழே லெவல்ஸ் இருக்குது. நான் வந்து மார்னிங் கேப் டவுன்ங்கிறத பார்த்துட்டு அந்த லெவல்ஸை நான் அப்டேட் பண்ணி விட்றேன். நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ப்ரீமியம் வந்து நமக்கு 6 hours டைம் கொடுக்குது. நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 6ஆம் தேதி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஹை எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் ஆல்மோஸ்ட். இங்கே ஐஆர்எல் ஃபார்மேஷன் கடைசி நேரத்தில் கூட இந்த ட்ரேட் நம்மளோட குரூப்பில் கூட சில இது அப்டேட் பண்ணி விட்டுருந்தோம். சில பேருக்கு சொல்லியிருந்தோம் இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தால் கடைசி நேரம் கூட ஈஸியாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா 15 to 20 பாயிண்ட்ஸ் ட்ரேட் பண்ணலாம். அதனால் ப்ரீமியத்தை கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ரீமியம் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பிளைண்டாக போய் மார்க்கெட் கீழே போயிடணும் புட் எடுத்து ஹோல்ட் பண்ணுறது, நாளைக்கு மார்க்கெட் வார் வருதுன்னு கீழே ஹோல்ட் பண்ண அப்படி பண்ணாமல் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.